என்னங்க ஸ்பீட் டெஸ்ட் அடிச்சு ரகலை விட்டுட்டு இருக்கு. ஏர் ஜியோ ஃபைபர் வைக்கலாமா வைக்க வேண்டாமா? ஏதோ சிம் யூஸ் பண்ணுறாங்களாமே, அது என்ன கதை? ஏர் ஜியோ ஃபைபர் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னா, ஒரு ஐடியூன்னு நான் எதை சொல்கிறேன்னாக்க இன்டோர் யூனிட், அதாவது உங்களுக்கான ரவுட்டர். அதில் என்ன நீங்கள் டேட்டாவெலாம் எடுத்துப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடியூ, அதாவது அவுடோர் யூனிட், மேலே மாடியில் வச்சுருவாங்க உங்களுக்கு, அதுதான் ரிசீவர், அதுதான் உங்கள்கிட்ட டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் பாக்ஸ் வந்துடும். இது மூணும் நீங்கள் ஏர் ஜியோ ஃபைபர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஏர் ஜியோ ஃபைபரில் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் போட்ட பிளான் பார்த்தீங்கன்னாக்க 30 MB/s, தென் உங்களுக்கு OTT வந்துடும். அப்புறம் உங்களுக்கு டிவி சேனல்ஸ், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன், லேண்ட்லைன் ஃபோன் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் லேண்ட்லைன் ஃபோனில் என்ன ஒரு பிரச்சனைனாக்க, இப்போ தான் ஒரு 2 or 3 monthsக்கு முன்னாடி இந்த ஏர் ஜியோ ஃபைபர் வந்ததுனால உங்களால் லேண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அது 1 or 2 months வந்துருங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வந்துருச்சுனாக்க அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதனால என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்கள் மொபைலுக்கு டேட்டா போடணுன்னு தேவையில்லை, ஏன்னா நமக்கு அன்லிமிட்டட் டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு தேவையே கிடையாது. டிஷ்ஷாக இருக்கலாம், கேபிளாக இருக்கலாம், எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த ஏர் ஜியோ ஃபைபர் வச்சுக்க வேண்டியதுதான். உங்களுக்கு சீரியலாக இருக்கட்டும், சன் டிவி, ஜி தமிழில் மோஸ்ட்லி வந்துடும் சீரியல்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா நியூஸ் சேனலுமே வந்துடும். தென் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த கார்ட்டூன் நெட்வொர்க் சேனல்ஸ் எல்லாம் கூட வருது, நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரவுட்டரில் எத்தனை லேண்ட் கேபிள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று என்னோட பிசிக்கு, ஒன்று டிவிக்கு, தென் ஒன்று சிசிடிவிக்கு, லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்லைன் ஃபோனுக்காக. அது இன்னும் வராதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்துச்சுன்னா அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஹோம்லி யூஸுக்கு பர்ஃபெக்டாக வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க 2 பிளான் அவைலபிள் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 30 MB/s, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 100 MB/s. எனக்கு 30 போதுங்கிறதுனால நான் 30 போட்டுட்டேன். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்க அந்த இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக சிம் யூஸ் பண்ணுறாங்க. சிம்னாக்க நம்ம மொபைலில் போடுற சிம் மாதிரி கிடையாது, இது சிம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னாக்க நமக்கு அப்ளிகேஷன் மாதிரி நம்மளோட ரிசீவரில் இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஜியோ சிம்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னாக்க பெர் டேக்கு 1 GBன்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அதே மாதிரி இதில் சிம் ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கனாக்கா இதில் அன்லிமிட்டட் டேட்டா நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் உங்களோட டேட்டாவை அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஃபைனலாக ஏர் ஜியோ ஃபைபர் வைக்கலாமா வைக்க வேண்டாமா? சப்போஸ் நம்ம ஏர் ஜியோ ஃபைபர் வாங்கலைனாக்க நமக்கு டிவி சேனலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு 250 rupees வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 3 மொபைலாவது வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு மொபைலுக்கும் 150 rupeesக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்னாக்க அது ஒரு 450 வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாலே உங்களுக்கு 700 சம்திங் வந்துடும். அதுக்கு நீங்கள் இதை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஓடிடி ஆப்ஸாக இருக்கட்டும், தென் டேட்டாவாக இருக்கட்டும், தென் சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணி பாருங்கள். எனக்கு பெட்டராக தான் இருக்குது, உங்களுக்கும் பெட்டராக தான் இருக்கும். தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்க இது எந்தெந்த லொக்கேஷனுக்குங்க அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னாக்க, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க ஜியோ கேர் சென்டர் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி ஏர் ஜியோ ஃபைபர் இன்ஸ்டலேஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னாக்க அவங்க இந்தந்த லொக்கேஷனில் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இல்லை அப்படின்னாக்க உங்கள் ஜியோ ஆப் இருக்குல்ல, அதிலே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.